சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. KN நேருவை டெல்லிக்கு தூக்கிய அமலாக்கத்துறை. அதாவது KN நேரு அவர்கள் திமுகவில் அமைச்சராக இருந்து கொண்டு வருகிறார். அவர் தற்போது ஊழல் வழக்கில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அதில் கிட்டத்தட்ட 1200 கோடிக்கு மேல் ஊழல் செய்ததாக தற்போது தகவல்கள் வெளியானது. அதன் பேரில்தான் அவரை அமலாக்கத்துறை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாம். ஆனால் அவர், நான் எந்த தவறும் செய்யவில்லை, வேண்டுமென்றே மத்திய அரசு என்னை அடித்தால் இந்த பகுதியில் திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என பாஜகவை குற்றம் சாட்டியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக மூத்த அமைச்சர் KN நேருவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்தி இருக்கு. அமலாக்கத்துறை ஆதாரங்களோடு கடிதம் எழுதியும் கூட அரசு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது என்று பாஜக தலைவர்கள் KN நேருவுக்கு எதிராக களத்தில் குதிச்சிட்டாங்க. இப்படி இருக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எந்த தவறும் செய்யல என நேரு சொல்லியிருக்காரு. திருச்சியில் ஒரு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், என் மீது மத்திய அரசு வழக்கு ஒன்று தொடுத்தது. இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் நாங்கள் வெற்றியடைந்து விட்டோம். ஆனாலும் இந்த விவகாரங்களை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. இந்த விவகாரங்கள் நீதிமன்றத்தில் இருப்பதனால வெளிப்படையாக பேச முடியாது. இருப்பினும் உங்களிடம் சொல்கிறேன், நான் எந்த தவறும் செய்யலை. ஆனால் வேண்டுமென்றே மத்திய அரசு நேருவை அடித்தா இந்த பகுதியில் திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு வேலையை செஞ்சு கொண்டிருக்காங்க. உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக எந்த தவறும் செய்ய மாட்டேன். இதற்கு முன்னரும் எந்த தவறும் செய்ததில்லை என்கின்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குற்றச்சாட்டு குறித்து எல்லா விவரங்களையும் உங்களிடம் சொல்ல முடியும். ஆனால் வழக்கு விசாரணையில் இருக்கிறது. இந்த விசாரணைக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதனால நான் எதையும் சொல்லலை. நான் 5 முறை தேர்தலில் நின்றிருக்கேன். அதில் 3 முறை வெற்றி பெற்றிருக்கேன். தோல்வி அடைந்த போதும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தோடு தான் தோல்வி அடைந்தார். எனவே தொகுதி மக்கள் எப்போதும் போல கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் KN நேருவை டார்கெட் செய்வதன் மூலமாக திமுக அரசை வீழ்த்த முடியும் என பாஜக தொடர்ந்து திமுகவை வீழ்த்த KN நேருவை டார்கெட் செய்து வருகிறது. அமித்ஷாவின் மேதைக்கு கிட்டத்தட்ட 10 அமைச்சர்களின் ஃபைல்ஸ் சென்றுள்ளதாம். அதில் முதலிடத்தில் இருப்பது KN நேரு தான். அவரது ஃபைல்ஸை தான் எடுத்து தற்போது அமலாக்கத்துறை KN நேருவை விசாரணை வழக்கிற்குள் கொண்டு வரவும் அவர் மீது இருக்கும் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவும் தற்போது போராடி கொண்டு வருகிறது. கண்டிப்பாக KN நேரு கைது செய்யப்பட்டால் டெல்லி சிறைக்கு அடைக்கப்படுவார். டெல்லி சென்று அவரை விசாரிக்க செய்யப்படும் எனவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் KN நேருவோ நான் குற்றமற்றவன் என சொல்லிக் கொண்டிருக்கிறார். விரைவில் பிஜேபி தமிழ்நாட்டிலிருந்து திமுகவை தூக்குவதற்காக ஒவ்வொரு அமைச்சர்களையும் ஊழலின் கீழ் அவர்களை கொண்டு வந்து விசாரணை வளையத்திற்கு கொண்டு வருவார்கள் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும்.